கைஸ் ஆக்சுவலாக இந்த இயர் ஸ்டார்டிங்கே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஸ்ரீலங்கா போகலான்ட்டு. அதுவும் நாங்கள் வந்து கப்பல் வழியாக தான் போகணும் அப்படின்னு, ஏன்னா தூத்துக்குடியில் போர்ட் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணிட்டு போகணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ நாங்கள் போக போகிறோம் செப்டம்பர்லேயே. நம்ம ஊர் வெயிலுக்கு இலை போகிறதுக்கு ஜூஸ் மாமா வரைக்கும் வந்தோம். அதுக்குள்ளே கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் வந்து கப்பல்லாம் காமிப்போம். எங்கேயும் நாங்கள் ஸ்ரீலங்கா போகலை. எங்கே போக போகிறோம்னா இன்னைக்கு வந்து விஓசி அவரோட வாவு சிதம்பரம் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஒரு ஏரியா தான். என்னன்னு நான் வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. சரி, ஓகே. ஜூஸ் வந்துருச்சு. ஜூஸ் வர கேப்ல ஏதாவது பேசலாமேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். பாண்டியன் நோக்கி நம்ம பயணப்பட உள்ளோம். டாடா. பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நானும் என் ஃப்ரெண்டு வந்து க்ரீன் கேட் வரைக்கும் போனோம். அந்த க்ரீன் கேட் வந்து நான் ஆல்ரெடி சைக்கிளிங் விலாகில் வந்து செக் பாயிண்ட்டாக வச்சுருந்தேன். இந்த தடவை அதே க்ரீன் கேட் தான், பட் உள்ளே போக போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு டே. ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்தது டேட் வந்து செப்டம்பர் 5 விஓசி போர்ட் டே. அதாவது அந்த டேட்டில் வந்து விஓ சிதம்பரனார் அவரோட பர்த்டேயை ஹானர் பண்ணுற மாதிரி இந்த டே மட்டும் அந்த க்ரீன் கேட்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், கப்பலோட்டிய தமிழன்னு சொல்லி நிறைய உண்டு. ஓகே, உள்ளே போன உடனே என்னென்னா நல்ல ஒரு பெரிய ஹைவே. அந்த ஹைவேயில் வந்து ஏன்னா கார்கோ அண்ட் கண்டெய்னர்ஸ் இதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரோடு. அந்த ரோட்டில் வந்து அப்படியே அந்த சைடு என்னென்னா கடல், இந்த சைடு என்னென்னா அந்த விண்டு மில்லோட விங்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. இந்த விஓசி போர்ட்டை பற்றி சொல்லலாம், சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா இது வந்து 12 மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு போர்ட். அதுக்கப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிக் போர்ட்னால் இது தான். இங்கே வந்து 8 கார்கோ பெர்த்ஸ் இருக்குது. ஒன் வந்து கண்டெய்னர் டெர்மினல், 2 கோல் ஜெட்டிஸ் அண்ட் 1 ஆயில் ஜெட்டி அண்ட் 2 நார்த் கார்கோ பெர்த்ஸ், இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாமே நான் வந்து நெட்டில் சர்ஃபிங் பண்ணி தான் சொல்கிறேன். இதை பற்றி பெரிய நாலேஜ் எனக்கு கிடையாது. இந்த ஒன் டே இந்த மாதிரி நான் இயர்லி ஒன்ஸ் எப்படியாவது நான் போய் பார்ப்பேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு விலாகாக ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் நான் கன்வே பண்ண போகிறேன். ஃபைனலாக லேன் ஒன்றை வந்து நாங்கள் ரீச் பண்ணோம். அந்த லேனில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து விசிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயிலும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அடிச்சுட்டு தான் இருந்தது. ஓகே, இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லோரும் பிளான் பண்ணி வந்திருந்தாங்க. பக்கத்து ஊர் கோவில்பட்டி திருநெல்வேலி இருந்து கூட வந்திருந்தாங்க. இன்றைக்கி இங்கே பார்த்தோன்னா டிங்க் ஹெங்குன்னு சொல்லிட்டு 39 அந்த ஷிப் இருந்தது. அதை நான் சர்ச் பண்ணி பார்க்கச்சில இது ஒரு ஆயில் கண்டெய்னர் இந்த மாதிரி திங்ஸை கொண்டு போகிற ஒரு ஷிப். இந்த மெரைன் ஸ்டஃப்பு இந்த ஷிப்பு பற்றினா ரொம்ப ஒரு நாலேஜ்லாம் எனக்கு கிடையாது. பட் ஆனால் போய் பார்ப்பேன், நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும். கப்பல் மாதிரி இருந்தது. கப்பல் சொல்லுவாங்களா இல்லை என்ன யாச்சட் சொல்லுவாங்களான்னு தெரில. அண்ட் திருவள்ளூர்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தேன், அது நல்லா இருந்தது. மெயின்டெனன்ஸ்க்காக ஏதோ பார்க் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நாங்கள் ஒரு சப்மரைன் பார்த்தோம். பிளாக் கலரில் இருந்தது. அது எப்படின்னா அப்படியே ஒரு கப்பலை திருப்பி போட்டு வச்ச மாதிரி இருந்தது. மெயின்டெனன்ஸ்க்காக தான் இங்கே போட்டிருக்காங்க. இல்லை பாரு, அதுலேயும் அதான் பெட்ரோல்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஏறி போகிற நிற்கிறாங்க, ஒவ்வொரு இதில் நிற்கிறாங்க. கூட்டு போலி அந்த அந்த அதில் கூட்டு போவாங்க. அதுக்கு கூட்டு போல மேலே சைடு பார்க்க இல்லை ஒரு இது போகும், எதுன்னு தெரியல. ஆனால் பெருசாகவும் இருக்கும். அந்த சைஸில் இருந்துச்சு, நான் போயிருக்கேன். அது போயிருக்கவே மாட்டானுங்க. ஆனால் போன மாதிரி குரல் மட்டும் கொடுப்பானுங்க. யாரு சொல்லு? நீ தான் அது. சம்மர் தானே ஒரு விழுவோமா? ஆறேன் கப்பல் கவுத்தி போட்ட மாதிரி இருக்கு. பிரட்டி போட்டு
ஏரோடைனமிக் உண்டு, முடியாது. வாட்டர் அக்வா டைனமிக்னு வச்சு பார்ப்போம். தெரியாதுங்க, ஆனால் அது மாதிரி இருந்தாலும் போக முடியும். இது ஃபோட்டோ எடுக்க கூட வந்தது. இல்லை அதுக்கடுத்து என்னோட யூடியூப் சேனலில் இது பண்ணியிருப்பாங்க. நாங்கள் மட்டும் தான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் துரத்தி விட்டுருக்காங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு பேரே தெரில, ஏகப்பட்டது இருக்குது. ஒரு சூழ்ச்சி நம்ம நம்பி இந்த பேசஞ்சர்ஸை கரெக்டாக போய் விட்றவன் தான் ஒரு லீடராக இருக்க முடியும். நீ இப்போ லீடர். ஃபஸ்ட்டு ஃப்ரேம்னா செட்டாக இருக்கா என்னன்னே தெரியாது. நான் ஒரு தான் நீ போட்டுட்ருக்க. அவர்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்களா? அந்த கன்று வச்சிருக்கவர்கிட்ட, கன்று வச்சிருக்கிறவர்கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அவர் குடிச்சிட்டு அடிச்சிட்டாங்கன்னா அந்த சைடு தான் போகக்கூடாது, அதை தான் அடிக்கூடாது. ஆனால் அந்த ப்ளூ நல்லா இருக்கு எனக்கு. சப்மரீன் எடுத்தது நம்ம மட்டும் தான். அப்புறம் ஒரு கார்டு வந்து கேமரா ஆஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஆக்ஷன் கேமரா மாதிரி வச்சுட்டு எடுத்துகிட்டு இருந்தோன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் எந்த ஒரு ஷிப் பக்கத்தில் போய் க்ளோஸாக நான் எதுவுமே எடுக்கலை. ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டே எடுத்தேன், ஏன்னா நான் அந்தளவுக்கு அது ஒன்றும் விசிபிளாக இருக்க போகிறது இல்லைன்ட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லேன் 1 நாங்கள் வந்து கப்பலில் ஒரு ரைடு போகலான்னு நினச்சோம், அது நடக்கலை. அப்புறம் லேன் 2க்கு போகலான்ட்டு அங்கே போனோம். அங்கேயாவது ஒரு ஏறி ஒரு இந்த யானை மேலே ஏற்றி விட்டு ஒரு 8 கூட்டு போயிட்டு விடுவாங்களே, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நினச்சி போனோம். அங்கேயும் நடக்கலை. இந்த டைம் நடந்துதானே தெரில. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஷார்ட்டாக ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு கூப்பிட்டு போவாங்க. ஆனால் இந்த தடவை நடக்கலை. அந்த ஒரு ஏமாற்றத்தோடு நாங்கள் ஒவ்வொரு கப்பலையும் எட்டி பார்த்துட்டு, ஐ மீன் வெளியே தூரத்துலேருந்து எட்டி பார்த்துட்டு வந்தோம். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, முடிஞ்ச அளவுக்கு உள்ளே சுற்றி பார்க்க போகிறோம். அங்கே எடுத்துட்டு காமில அது காமி ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பல். அந்த தெரியுது ஆங்கர் செம்மையாக இருக்குது, பல்லு மாதிரி இருக்குது, பை மாதிரி இருக்குது, பை சிம்பிள். இதுதான் அந்த டவுன் ஆங்கர். அதுக்கப்புறம் லேன் 3 நானே ஒரு பிளேஸ் வச்சுக்கிட்டேன். அந்த இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பிளேஸ் நேம் இருக்கும். மேபி நானே லேன் 3 வச்சுக்கிட்டேன். அந்த லேன் 3 என்னென்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு பெரிய ஒரு ஷிப்பு, மேபி அது கோல் அள்ளிட்டு போகிற ஷிப்பாக கூட இருக்கலாம். ரொம்ப நீளமாக இருந்தது. அதை அப்படியே நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிட்டர்ன் போக ஆரம்பித்தோம். போகிற அந்த பிளேஸ் எல்லாமே வந்து இந்த சான் அண்ட்ரியாஸ் கேமில் வந்து சிட்டி அவுட்டருக்கு இருக்கிற இடத்துல எப்படி இருக்குமோ எல்லா வெஹிக்கிளும் ஸ்பீடாக போகும். அந்த அந்த என்விரான்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஜிடி விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த பார்த்த உடனே மேபி ஒரு கனெக்ட் ஆகும். வீடியோ ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நான் அதுக்காகவே நான் வந்து பாடி மவுண்ட்டு, ஷோல்டர் மவுண்ட்டு ஒவ்வொரு மவுண்ட்லேயும் மாட்டி வச்சுருப்பேன். அதனால் ஒரு சில நேரத்தில் என்னோடய ஃபேஸ் தெரிஞ்சிருக்காது. அண்ட் என்னோடய வாக்கிங்னால அந்த ஸ்டெபிளைசர் இருந்துமே வந்து லைட்டாக ஆடி இருக்குது, கிராஸாக இருந்திருக்கு. இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை வியூஸ் போகுதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 276. நான் 1 இயராக இந்த மாதிரி நான் லாங் வீடியோ போடுறப்போ ஒவ்வொரு டைமும் என்னோடய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். மேபி இது ஒரு நாள் பெரிய லெவலில் போகச்சில் இந்த கவுண்ட் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குங்கிறதுனால நான் இதிலே ரெக்கார்ட் பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு நிறைய வந்தாங்க. இதில் எது வந்து கோஸ்டல் கார்ட்ஸ் அண்ட் எது வந்து நேவி, இந்த மாதிரி நாலேஜ் இல்லாத ஒருத்தன் தான் நான். மேபி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து கோஸ்டல் கார்டாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம். இந்த மாதிரி நிறைய வேரியண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸில் அலைஞ்சிட்ருக்காங்க உள்ளுக்குள்ளே. ஆனால் எல்லோரும் கன்று வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து பார்த்து பயபத்திரமாகவே வந்துக்கிட்டோம். எந்த ஒரு சட்டையும் பண்ணலை, இல்லைனாலும் பண்ண மாட்டோம். பார்த்துட்டு விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சிக்க முடியுமோ அதெல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுட்டு வந்தோம். அப்புறம் இங்கே கார்கோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுனால போகிற வெஹிக்கிள் எல்லாமே வந்து ஹெவி வெஹிக்கிள், அதுக்கப்புறம் பெரிய கிரெயின், ஜேசிபி இந்த மாதிரி எல்லாமே போகும். அதனால் நம்ம 2 வீலரில் போகிறோன்னா சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்து நம்ம கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிட்டு போகணும். இல்லைன்னா நேராக போய் முட்டி அவ்வளோதான்.
ஸோ ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், ஹெல்மெட் இந்த மாதிரி கேஜெட்ஸ் வேர் பண்ணிக்கணும். ஏன் இது மன்னார் வளைகுடான்னா, இலங்கை தீவோட ஸ்டார்டிங்கில் மன்னார்னு ஒரு இடம் இருக்கும். அந்த டைமில் பிரிட்டிஷ் டைமில் அங்கே வச்சு தான் இந்த இந்த கடல் பகுதிகளெலாம் இது பண்ணாங்க, மேனேஜ் பண்ணாங்க. அதனால் அது மன்னார் வளைகுடா அப்படின்ற மாதிரியே நேம் ஆயிடுச்சு. அங்கே நீங்கள் ஸ்டார்டிங் இலங்கையில் போய் இறங்குனாலே தலைமன்னார்னு ஸ்டார்டிங்லேயே மொதல் இடத்துல ஒரு ஊர் இருக்கும். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா. நார்மல் டைமில் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தான்னா கண்டிப்பாக கேஸ் போட்டு ஜிடியில் வர மாதிரி தான் ஸ்டாராக போட்டு சுற்றுவானுங்க. எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அப்புறம் இவங்க வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எல்லாத்தையுமே முயல் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது முயல் தீவு இல்லை, சங்க காலத்துலேருந்து இதோட தீவு பேர் பாண்டியன் தீவு. இது நிறைய வரலாறு ரீதியாக நிறைய இருக்குது, விஷயங்கள் இருக்குது. நல்லா இருக்கு இந்த விவோ சாட். அன்றைக்கி ஒரு நாள் இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு சைக்கிளிங் வ்ளாகில் க்ரீன் கேட் என்ட்ரன்ஸ் வரைக்கும் அங்கே வந்தோன்னு ஒரு செக் பாயிண்ட் வச்சுருந்தோம். இப்போ உள்ளே சுற்றிட்டு இருக்கோம். இயர்லி ஒன்ஸ் மட்டும் தான் ஓப்பனிங். அதனால் மேக்ஸிமம் தூத்துக்குடியில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிற கோவில்பட்டி, திருநெல்வேலியிலேருந்து கூட வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் மவுண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக மாட்டிட்டு திங்ஸை பேக் பண்ணிட்டு ரிட்டர்ன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிட்டு அந்த விஓசி சிதம்பரனார் அவரோட ஸ்டாச்சு ஒன்று இருக்கும், அந்த ஸ்டாச்சு கிட்டக்க போயிட்டு அவரை இதுதான் அவர் நான் எடுத்து காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. இவர் தான் அந்த வாவு சிதம்பரம் பிள்ளை. இவரோட இதனால தான் இப்போ டைமில் அவனுக்கு எதிராக 2 கப்பல் விட்டு அவனுக்கு எதிராக அந்த டைமில் பிரச்சனை பண்ணியிருக்காரு. எத்தான ஆள். அந்த டைமில் எல்லாரையும் அடிமையாக்கி அடக்கி வச்சிருந்தான். நான் அவனுக்கு எதிராக ஒரு கம்பெனியும் ஓப்பன் பண்ணி 2 கப்பல் வாங்கி விட்டுருக்காரு. கதை சொல்லுங்கள் ப்ரோ. எல்லோரும் அந்த டைமில் அடிமையாக இருந்த டைமு இவர் நம்ம ஊரில் ஒரு பெரிய புரட்சியை பண்ணியிருக்காருன்னா நம்ம ஊருக்கு தான் இருக்குது பெருமை. எட்டயபுரத்தில் பிறந்து பெரிய ஒரு வெல்த்தியான ஒரு ஃபேமிலியில் உள்ளவர். இருந்தாலும் தன்னோட சொத்து பத்து எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு. கிரேட் மேன். நம்ம இந்த அவர் பிறந்த மண்ணில் இங்கே பிறந்ததுக்கே பெருமையாக இருக்குது. சரி கிளம்பா. பட் இந்த பிஓவி ஷாட் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நல்லா இருக்குது. ஏதோ இந்த கேமில் விளாட்றப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இப்போ நான் அந்த வீடியோ பார்க்க சொல்லி இருக்குது. எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ ஏதோ கேமில் விளாட்ற மாதிரியே இருக்குது. ஆனால் இது நான் ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு நார்மலாக நான் ஓட்டுறப்போ என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. இந்த சைடு பார்த்தோன்னா ப்ளூ கலரில் வாட்டர் சூப்பராக இருந்தது. ஒரு ஃப்ரேமில் நான் வச்சு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஏரியாவோட பேர், அதுக்கப்புறம் ஒரிஜினல் என்ன இருக்குங்கிறதுனா நம்ம நண்பர் சொல்லியிருப்பார். அப்படி அதையுமே நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில். அப்புறம் இந்த பீச்சுக்கு இந்த சைட் பீச்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் அப் வாட்டர் வந்திருக்கு. இது இந்த பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுங்கிற மாதிரி அதோட மினியேச்சராக இங்கே அன்மெயின்டைன்டாக ஒரு பிளேஸ் இருக்குது. அதே மாதிரி மெயின்டைன் பண்ண ஒரு ஏரியாவும் இருக்குது. அது எக்கோ பார்க்குன்னு சொல்லி லைட்டாக பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த தண்ணி கொஞ்சம் ஸ்மெல் அடிக்க தான் செய்யும்.
ஓகே, இந்த வீடியோ வந்து நான் 1 மந்த், அதை மீன் செப்டம்பர் 5ல் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி டேட் வந்து 27. 21 டேஸ் நான் வந்து ஊரில் இல்லை, அண்ட் கேமரா என்கிட்ட இல்லை, ஃபைல் என்கிட்ட இல்லை, அப்படி நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது. அதனால் இன்றைக்கி தான் உட்காந்து எடிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன் இன்றைக்கி. ஹோப் மை பெஸ்ட். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். அப்படின்னா தான் அந்த 276 கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கேட்ச் யூ லேட்டர். பை.